ராதகிருஷ்ணா, அந்த கர்ண காது குத்தப்போறா இல்லையா? இன்னைய தினம் குஷியாக கையில் ஒரு கிலுகிலுப்பை ஒரு கையில் கிளி பொம்மை ரொம்ப பிடிக்கும் கன்னையாக்கு. அந்த கிளி பொம்மை அதை வச்சுட்டு அழகாக விளையாடின்னு உட்காந்துட்டுருக்கான். அந்த சமயத்தில் பலராமன் அங்கே வரான். அண்ணா இன்னைக்கு என்னன்னா இவ்வளவு ஒரே அமக்கலமாக இருக்குனம்மா அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு கண்ணையா சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உனக்கு காது குத்தணும்னு சொல்லிட்டு அம்மா ஒரு அழகான ஒரு வெள்ளி தாம்பாளம் அதில் தங்கத்தில் ஊசி வச்சுட்டு உட்காந்துருக்காளே கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவ்வளவுதான். உடனே பயம் பிடிச்சுன்னு கண்ணையாக்கு. இதான் முதல் தடவை எப்படியும் தத்தி தத்தி கையில் அந்த கிலுகிலுப்ப பொம்மையும் வச்சுண்டு ஒரு விதமாக அப்படியே அங்கே இருக்கிற மாடி படிக்கட்டில் எப்படியோ அடித்து பிடிச்சின்னு ஏறுறான். மாடிக்கு இப்போ வந்துட்டு நேராக என்ன பண்ணான், அங்கே கட்டில் இருக்கு இல்லையா, அந்த கட்டிலுக்கு அடியில் போய் அப்படியே ஒளிஞ்சுன்றான். இப்போ யசோதாமாவும் ரோகிணியும் பின்னாடியே தேடிண்டே வரா. நேராக மாடிக்கு அந்த கட்டிலுக்கு அடியில் போய் இவன் ஒளிஞ்சுட்டுருக்கானா அப்படின்னு கட்டில் மேலே ஏறி குனிஞ்சு பார்க்குறா. கட்டிலுக்கு அடியில் பார்த்தா அங்கே ஒளிஞ்சுட்டுருக்கான். கனையா கனையா, எங்கம்மா எங்கே இருக்க அப்படின்னு குரல் கொடுத்துட்டே தானே வந்தா. அதுக்குள்ளே ஈவன் என்ன சொன்னான், அம்மா நான் இங்கே இல்லைம்மா அப்படின்னு பதில் சொன்னான். உடனே யசோதாம்மா அச்சா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக அப்படியே மேலேருந்து அவனை கையை பிடிச்சு தூக்கணும்னு கையை கீழே விட்டா. அதுக்குள்ளே அவன் என்ன பண்ணான், தவழ்ந்து அப்படியே வேகமாக அப்படியே கட்டிலுக்கு அடியிலேருந்து வெளியில் வந்தான். இப்போ யசோதாமையா ஓடி குழந்தைய தூக்கிட்டா. அழறான். அம்மா உனக்கு என் பேரில் எவ்வளவு நிர்தயமா, நீ போய் என் காதை ஊசி வச்சு குத்த புரியாமே. பலராமன் நான் சொன்னாமா அப்படின்னு கையை காலை உதறிண்டு கண்லேருந்து ஜலப்பிரவாகமாக ஓடுறது கண்ணீர். அழறான், கையை காலை உதச்சிக்கிறான். அம்மா வேணாம்மா அப்படின்னு அம்மாவை கெஞ்சுறான். இப்போ கோபிகை எல்லாம் சுற்றி நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறா இல்லையா. அவெல்லாம் சொன்னா, கனையா எங்களுக்கெல்லாம் கூட காது குத்தி இருக்கு பார்த்தியா, அதான் நாங்கள்லாம் காதில் அழகாக டோலக்கெல்லாம் இப்போ போட்டுருக்கோமே அப்படின்ன உடனே, அதனால் நீயும் குத்திக்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரிம்மா நான் காது குத்திக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்மா அப்படின்றது. என்ன அப்படின்னு மோவாக்கட்டையை பிடிச்சிட்டு யசோதாம்மா குழந்தைய பார்க்குறா. ஒன்றும் இல்லை, இப்போ எத்தனை கோபிகைகள் எல்லாம் இங்கே நின்றுருக்காளோ அவள் எல்லாருக்கும் முதல்ல நீ மறுபடியும் ஒரு தடவை அவளுக்கு காது குத்தி நான் பார்க்கணும், அப்போ தான் நான் காது குத்திப்பேன் அப்படின்றான். பொல்லாத கண்ணையா எப்படி இருக்குது, மேலே என்ன நடந்ததுன்றதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.